வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனோஜ் பாரதிராஜாலேருந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள் வரைக்கும் 2025 பிரபலங்களோட நிறைய பேரோட மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் ஒரு சோகமான வருஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்தில் நிறைய துறைகளில் இருக்கிற பாப்புலராக இருந்த நிறைய பிரபலங்களோட மரணம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த வருஷம்தான்னு சொல்கிறாங்க. வருடங்கள் நிறைய கடந்து போயிருந்தாலும் ஒரு சில பேரை மட்டும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாதுன்னே சொல்லலாம். மறைஞ்சாலும் அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் 2025 வருஷத்தில் எந்தெந்த பிரபலங்க இருந்தாங்கன்றதை பற்றி நம்ம ரொம்ப விரைவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஏவிஎம் சரவணன் அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் பெறும் தயாரிப்பாளராக இருந்தவங்க தான் ஏவிஎம் சரவணன் அவர்கள். வயது மூப்பு மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால அவங்க இறந்து போயிட்டாங்க. அவருக்கு அப்போ இறக்கும்போது வயசு 86. அவரோட இழப்பு நம்ம தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜியை தொடங்கி சிம்பு வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையை வச்சும் இவர் பல படங்களை எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்து போனாங்க. இயக்குனரோட இமயம் பாரதிராஜாவோட மகனும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாக மார்ச் மாதம் காலமானாங்க. அப்போ அவருக்கு வயசு 48. அவங்களோட மரணம் ஒட்டுமொத்த ஹாலிவுட் வட்டாரத்திலே ஒரு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். தாஜ்மஹால்ன்ற படத்தின் மூலமாக தான் ஹீரோவாக அறிமுகமாக இருப்பாங்க மனோஜ் பாரதிராஜா அவர்கள். ஈரநிலம், வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம்னு சொல்லி இதுக்கப்புறமா நிறைய படங்களில் நடிச்சிருப்பாங்க. அவங்க மார்கழி திங்கள்ன்ற ஒரு படத்தை இயக்கியும் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுதான் அவர் இயக்கின முதல் திரைப்படமும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட இழப்பு தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா ரோபோ சங்கர் அவர்கள். சின்ன திரையில் இருந்து வந்த ரோபோ சங்கர் வெள்ளித்திரையில் ஒரு கலக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் அதுன்னே சொல்லலாம். செப்டம்பர் மாதம்தான் இந்த உலகை விட்டு அவங்க மறைஞ்சு போனாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால அவங்களுக்கும் மரணம் நிகழ்ந்தது. அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 46 தான். அவரோட மறைவுக்கு நடிகர் கமலஹாசன் மற்றும் நிறைய நடிகர்கள் அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க. அவங்களோட தனித்துவமான காமெடி ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப சின்ன குறுகிய காலத்தில் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய விட்டு போயிருக்காங்க நம்ம ரோபோ சங்கர் அவர்களே சொல்லலாம். இதுக்கப்புறமா மதன் பாபு அவர்கள். தமிழ் சினிமாவோட ஒரு பாப்புலரான காமெடி நடிகர் தான் மதன் பாபு அவர்களே சொல்லலாம். இவங்க ஆகஸ்ட் மாதம் இறந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 71. புற்றுநோயால் ரொம்ப அவதிக்கு உட்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் காலமாயிட்டாங்க. அவங்களோட தனித்துவமான காமெடி, உடல்மொழி, இசைவு இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு தனி அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கும் சின்னத்தைக்கும் அவருடைய அர்ப்பணிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அவரோட சிரிப்பு தான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய அடையாளம்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ.